மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 48. அஸ்வினை பார்த்து, என்னது டிரைவரா என்று கேட்ட ஸ்ருதி அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்து முகத்தை சுளித்தாள். ஏனெனில் அவன் ஃபுல் ஹேண்ட் ஃபார்மல் ஷர்ட் அணிந்து டக்கின் செய்து விட்டிருந்தான். அவள் பார்வையை கண்டு அஸ்வினின் முகத்தில் புன்னகை பூத்தது. அதற்குள் ஷாம் பைகளோடு வர அவன் கையில் இருந்த பைகளை வாங்கி கொண்டான். கொடுங்க, நான் கொண்டு போய் காரில் வைக்கிறேன் என்று விட்டு அவைகளை வாங்கி கொண்டு சென்று காரில் வைத்து மூடினான். அதற்குள் ஸ்ருதி உள்ளே கத்திக்கொண்டு இருந்தாள். அம்மா, கோபி அண்ணா எங்க? இந்த பையன் யாரு? இவன் எதுக்கு வந்திருக்கான்? அவனுக்கு உடம்பு சரியில்லையாண்டி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏதோ கோபிக்கு சொந்தக்கார பையனாம், அப்பா அப்படிதான் சொன்னாரு. சரி வா வா கிளம்பலாம், டைம் ஆச்சு என்று அனைவரையும் துரிதப்படுத்தினார். எல்லோரும் காரில் ஏறி அமர்ந்ததும் எல்லாவற்றையும் முதலில் சரிபார்த்து கொண்டான் அஸ்வின். கோபி எவ்வாறு செய்வானோ அனைத்தையும் அதேபோல் செய்துவிட்டு காரை உயிர்ப்பித்து கிளப்பினான். உன் பேர் என்னப்பா என்று கேட்டார் நாகராஜன். அஸ்வின் என்ற பதில் உரைத்தான் அவன். ஆளையும் மூஞ்சையும் பாரு, பேரப்பாரு என்று முணுமுணுத்து கொண்டாள் ஸ்ருதி. ஏனோ அவளுக்கு கோபியின் இடத்தில் வேறு ஒருவரை வைத்து பார்க்கவே பிடிக்கவில்லை. கோவில் வந்து சேர்வதற்குள் அஸ்வினின் டிரைவிங்கில் 1000 குறைகளை கண்டுபிடித்து சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஈஸ்வரி எவ்வளவோ சொல்லியும் அது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை. கொஞ்சம் அமைதியாயிரு என்ற நாகராஜன் கண்டித்தும் அதையெல்லாம் அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அவள் ஏன் அவ்வாறு செய்கிறாள் என்று அஸ்வினுக்கு புரியாமல் இல்லை. அது அவனுக்கு சந்தோஷமாகவே இருந்தது. கோபியின் மேல் அவள் கொண்ட பிரியம் புரிந்து புன்னகைத்து கொண்டான். கோயிலை அடைந்ததும் பூஜை காரியங்களை பார்க்க எல்லோரும் உள்ளே சென்று விட்டனர். ஷாம் அஸ்வினிடம் வந்தான். என்ன என்பதை போல் அவனை பார்த்தான் அஸ்வின். ஸ்ருதி பேசினதையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அவள் கொஞ்சம் கோபி அண்ணன் கூட க்ளோஸாக இருப்பா, அதனால் அவள் அப்படி தான் எப்பவும் பண்ணுவா. நாங்கள் டிரைவ் பண்ணாலே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது என்று சொல்லி புன்னகைத்தான் அஸ்வின். அவனும் சிறு தலையசை போட அங்கிருந்து செல்ல முனைகையில் அவனை நிறுத்தினான் அஸ்வின். சார், ஒரு நிமிஷம். அதை கேட்டு திரும்பியவன் சாரா என்றான் விடிவிரித்து. ஏன், என்ன ஆச்சு? நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த சார் மோர் எல்லாம் என்றான் சிரித்து கொண்டே. வியப்பாக அவனை பார்த்தான் அஸ்வின். என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் முதலாளி. அவன் இழுக்க உறக்க சிரித்தான் ஷாம். நான் இல்லைப்பா, என் அப்பா தான் முதலாளி என்றான். அஸ்வினுக்கு அவனை அவ்வளவு பிடித்து விட்டது. சிறு புன்னகையோடு கேட்டான். உங்களுக்கு இந்த பூஜை வேலையெல்லாம் முடிய 1 மணி நேரம் ஆகுமா? என்னது என்றான் ஷாம் தன் நெஞ்சில் கை வைத்து. ஏன், என்ன ஆச்சு? சீக்கிரமாக முடிஞ்சிடுமா? நீங்கள் வேற, எப்படியும் 4 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. ஓ, அப்போ ஓகே என்று சொல்லி சிரித்தான் அஸ்வின். ஏன், எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, வீடியோ காலில் அட்டன் பண்ணிக்குவேன், அதுக்காக தான் கேட்டேன். திகைத்து போய் பார்த்தான் ஷாம். என்ன ஆச்சு? நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அவன் கூறினான். வாட் என்றான் இன்னும் அதிர்ந்து. எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? குறும்பு புன்னகையோடு கேட்டான். அப்போ நீங்கள் டிரைவர் இல்லையா? இல்லையே. என்ன நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி டிரைவராக வந்திருக்கீங்க? இதில் என்ன இருக்குது? நீங்கள் ரொம்ப கிரேட். சச்ச, அப்படியெல்லாம் இல்லை. எப்போவுமே இப்படி போவீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்காகத்தான் வந்தேன். எனக்காகவா? உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருக்காங்களாமே, அதை வச்சு பூஜை பண்ணத்தானே இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம், நல்ல காரியம் நடக்கும்போது தடைப்பட்டுடக்கூடாது இல்லையா? அதுக்கு காரணமும் என் மாமாவாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் வந்தேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கோபி அண்ணன் உங்கள் மாமாவா? ஆமாம், அவர் தான் ஃபோனில் உங்கள் அப்பா கிட்ட சொன்னாரே. அப்படியா? ஆனால் அவர் எங்ககிட்ட சொந்தக்கார பையனை தான் சொன்னார். ஓ, அதில் என்ன இருக்குது என்று சொல்லி சிரித்தான் அஸ்வின். மதிப்பான பார்வையை அவன் மேல் வீசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த ஷாம் மீண்டும் தயங்கி அஸ்வினிடம் கேட்டான். உங்கள் சம்பளம் எவ்வளவு? புன்னகைத்தான் அவன். இப்போ ஏன் நீங்கள் இதையெல்லாம் யோசிக்கிறீங்க? அப்பா அம்மா தேடுவாங்க, முதல்ல போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தான். சிறு புன்னகையோடு தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றான் ஷாம். உண்மையில் அஸ்வினுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது கோபியிடம் இருந்து அழைப்பு வரவே அழைப்பை ஏற்று பேசினான். ஹலோ மாமா என்றான் உற்சாகமாக. கோயிலுக்கு போயிட்டியாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அவன் குரலில் தெரிந்த சந்தோஷம் கண்டு, என்னாச்சு, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டான். ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறப்போ எல்லாம் நான் நம்பவே இல்லை, நேரில் பார்த்ததுக்கு அப்புறம்தான் புரியுது. என்னடா நம்பலை? இப்போ என்ன புரியுது? நிகழ்ந்ததை கூறியவன், நீங்கள் என்னோட மாமான்னு இங்கே யாருக்கும் தெரியல,
என்னோட வேலை, சம்பளம், படிப்பு இது எதுவுமே யாருக்கும் தெரியல. ஆனாலும் என்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களை நினச்சி எத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அச்சு, நான் தான் உன்கிட்ட எப்பவுமே சொல்வேன் இல்லை. ம், ஆனாலும் நேரில் பழகும்போது தான் இன்னும் புரியுது. ஷியாம் சோ ஸ்வீட் மாமா என்றான். ஷியாமுக்கே இப்படி சொல்றியே, ஸ்ருதி பாப்பா இன்னும் ஸ்வீட் தெரியுமா என்று கேட்டு சிரித்தான் கோபி. காலையில் அவளை பார்த்ததிலிருந்து மிளகாயை அரைத்து சாப்பிட்டவள் போல் இருந்த அவள் முகம் அவன் கண் முன்னே ஒரு நொடி வந்து போக உறக்க சிரித்து விட்டான் அஸ்வின். எதுக்குடா இப்போ சிரிக்கிற? ஆமா ஆமா, உங்க ஸ்ருதி பாப்பா ரொம்ப ஸ்வீட்டு தான் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். தன் பையை எடுத்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்சம் மறைவான இடத்தில் பெரிய இடம் ஒன்று தன் நிழலை பரப்பிக் கொண்டு நின்றிருக்க அதன் கீழே விநாயகர் ஆனந்தமாக அமர்ந்திருந்தார். நல்ல ஒரு மேடையைப் போல அங்கே அமைக்கப்பட்டு இருந்தது. சூப்பரான பிளேஸ் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அங்கே சென்றவன் பிள்ளையாருக்கு பின்பக்கம் சென்று அமர்ந்தான். பையில் இருந்த லேப்டாப்பை எடுத்து உயிர்ப்பித்தவன் சிக்னல் கிடைக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டான். பின் தன் வேலைகளை பார்க்க தொடங்கினான். மீட்டிங் ஆரம்பிக்கும் நேரத்தில் வீடியோ காலில் அனைவரையும் சந்தித்து பேசினான். சிறிது நேரத்தில் ஸ்ருதி காரிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுக்க அங்கே வந்தாள். அஸ்வின் அங்கே இல்லாமல் போக சுற்றுமுற்றும் பார்த்தாள். கார் பூட்டாமல் இருந்தது. என்ன ஆள் இவன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் காரை திறந்து போட்டுட்டு எங்கே போயிட்டான்? இதுவே கோபி அண்ணனா இருந்திருந்தா இப்படி தான் விட்டுட்டு போவாரா? பக்கத்திலே தானே இருப்பாரு. உள்ள ஏதாச்சும் இருந்து அதை யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ச்சே, இப்படி ஒரு ஆளை போய் கோபி அண்ணன் அனுப்பியிருக்காரே என்று முணுமுணுத்து கொண்டே காரை திறந்து பாட்டிலை எடுக்கும் முனையில் வேலையில்தான் அஸ்வின் அவள் கண்ணில் பட்டான். அங்கே என்ன பண்ணுறான் என்று யோசித்து கொண்டே மெல்ல நடை போட்டு அவனை நெருங்கினாள். மரத்தை ஒட்டி நின்று அவன் என்ன செய்கிறான் என்று மெல்ல முகத்தை மட்டும் நீட்டி நீட்டி பார்த்தாள். மெல்லிய குரலில் அவன் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டவள் பெரியதாக திகைத்தாள். அடுத்த நொடியே தன்னை சுதாரித்து கொண்டு வேகமாக அவன் பின்னே சென்று அவன் எங்கேயும் தப்பி ஓடிவிட முடியாதபடி கெட்டியாக பிடித்து கொண்டாள். யாருடா நீ, உண்மையை சொல்லுடா என்று கர்ஜித்தவள் அவனை குனிய வைத்து அடி வெளுக்க தொடங்கினாள். அஸ்வின் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.